ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் சுமிஸ் லைஃப் ஸ்டைலேருந்து சுமதி பேசுகிறேன். இன்றைக்கி வெயிட் லாஸ் சேலஞ்சில் 30 days சேலஞ்சில் டே 2. நான் வந்து மார்னிங்கே குளிச்சிட்டேன். சீவ போகிறேன். சீவிட்டு மார்னிங் என்னென்ன பண்ணுறேங்கிறது பார்க்கலாம். அப்புறம் மார்னிங் எழுந்திரிச்ச உடனே கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு தான் போய் குளிச்சுட்டு அப்புறம் ஹெல்த்தி ட்ரிங்க் குடிக்கணும். அப்புறம் மார்னிங் வந்து வார்ம் வாட்டர் குடிக்கணும். இதெல்லாம் வந்து குடிக்கணும். வரிசையாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று அரைச்சி வச்ச மாவு இருந்துச்சு. அதை வந்து நைட்டே வந்து உப்பு போட்டு கலக்கி வச்சிட்டேன். இப்போ கலக்கி வச்சுட்டு காலையிலேருந்து எடுத்து பார்க்குறப்ப நல்லா புளிச்சிருந்தது. புளிச்ச மாவை வந்து என் பொண்ணு கொஞ்சம் சாப்பிட்ணுன்னு கேட்டுகிட்டு இருந்தா. அவங்களும் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தா. நான் வந்து கரண்டி எடுத்து கையில் நல்லா கிளறக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு கரண்டி எடுத்து போட்டு நல்லா வந்து கிளறி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் மார்னிங் வந்து சுருள்பட்டை அப்புறம் ஜீரகம் ரெண்டும் நல்லா கொதிக்க வச்சுட்டு லெமன் கலந்த வாட்டரை நல்லா குடிச்சிட்ருந்தேன். ஒரு கப் வந்து ஃபுல்லாக குடித்தேன். அதுக்கப்புறம் மார்னிங் வந்து ரொம்ப வெதர் வந்து ரொம்ப சூடாக இருந்துச்சு. அதையும் வந்து பார்த்துட்டு என் பொண்ணுங்க கொஞ்சம் கூப்பிட்டுட்ருந்தாங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு குடித்து முடிச்சிட்டேன். வந்து காலையில் கருப்பு கவுனி கஞ்சி வந்து மிக்ஸ்டு குடிக்கிறவங்க எல்லாருமே டெய்லியும் குறைஞ்சது ஒரு 2 லிட்டர் தண்ணியாவது எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து அது வந்து வயிற்றில் போயிட்டு அது வந்து மோஷன் வரதை வந்து கம்மி பண்ணிடும். அதனால் வந்து டெய்லியுமே கருப்பு கவுனி கஞ்சி எடுக்கிறவங்க ஒரு 2 லிட்டர் தண்ணியாவது கண்டிப்பாக குடிக்கணும். அப்போ தான் வந்து மோஷன் வந்து நல்லா போகும். மோஷன் போயிட்டாவே பாடியில் இருக்கிற இதெல்லாம் கழிவுகள்லாம் கொஞ்சம் நல்லா வெளியேறிடும். தண்ணி குடிங்க. யூரின் நல்லா போகணும். பாத்ரூம் நல்லா போனால் தான் நம்ம பாடி வந்து ஹெல்த்தாக இருக்குங்கிறது உண்மை. வந்து அதான் வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. அது இல்லை ரொம்ப வந்து அதனால் இதாக இருக்குது அப்படின்னா வந்து சுடு தண்ணி குடிங்க. வாழைப்பழம் டெய்லியும் வந்து ஒரு 2 வாழைப்பழம் நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிடுங்க. சுடு தண்ணி ஹெவியாக குடிச்சிட்டே இருங்க. வந்து பாத்ரூம் நல்லா போகிறதுக்கு சுடு தண்ணி குடிங்க. காலையில் புட்டு விற்றுட்டு இருந்தாங்க. கேழ்வரகு புட்டு, அரிசி புட்டு ரெண்டும் வாங்கினோம். இது வந்து நான் கொஞ்சமாக தான் எடுத்துப்பேன். எங்கள் வீட்டில் இருக்கவங்கள மற்றவங்களாம் சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷல் என்னென்னா கறி தான். கறி, இட்லி, தோசை, அப்புறம் கறி தான். இவங்க தான் ருத்திக்ஸா. இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்? கறி. வாங்க சாப்பிடலாம். கறி குழம்பெல்லாம் நல்லா செஞ்சு முடிச்சாச்சு. இட்லியும் வெந்துட்டு இருந்துச்சு. அதுக்கு நடுவில் வந்து பாத்திரம்லாம் இருந்தது. அதையெல்லாம் நல்லா கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இது குழம்பு ரெடி ஆகிடுச்சி. அப்புறம் இட்லி ஒரு அடசல் எடுத்தேன், அதுவும் ரெடி ஆகிடுச்சி. அப்புறம் கறியும் நல்லா வதக்கி வச்சுருந்தேன், அதுவும் ரெடி ஆகிடுச்சி. இட்லி வந்து வெந்துட்டுருக்குது. பாப்பா வந்து பூரி கேட்டால் அவளுக்கு மட்டும் பூரி ரெடி பண்ணுறதுக்காக அந்த இடம் க்ளீன் பண்ணிவிட்டு பூரி சுடலான்றது. 3 இட்லி, கறி கிரேவி, வெறும் குழம்பு, அவ்வளோதாங்க. நான் வந்து மதியம் 1:30 வாக்கில் நாங்கள் எல்லாம் சாப்பிட்டோம். நான் ஒரு 3 இட்லி மட்டும் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் 6:30 வாக்கில் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து ஈவினிங் வந்து சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு காலையில் பூரி சுட்ட மாவுலேயே மீதி இருந்துச்சு கொஞ்சம். அதில் மட்டும் ஒரு 2 சப்பாத்தி போட்டுக்கிட்டேன். ஃபுல்காக தான் போட்டேன். அது வந்து எண்ணெய் வந்து அப்ளை பண்ணாமல் தான் நான் வந்து சப்பாத்தி சுடுவேன் எப்பயுமே. வெயிட் லாஸ்க்காக இது பண்ணுறதுனால சப்பாத்திக்கு வந்து எண்ணெய் போடாமல் சுடுவேன். மற்றவங்களுக்கு சுடுறப்ப வந்து எண்ணெய் ஆட் பண்ணிப்பேன். உங்களுக்கு வேணுனாலும் கூட பட்டரும் நெய் இது மாதிரி ஏதோ ஒன்று ஆட் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அப்புறம் நான் வந்து இப்படி தான் பண்ணுவேன் எப்பயுமே. வந்து சப்பாத்தி சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நானும் என் தங்கச்சியும் வந்து இது முடிச்சுட்டு அவளுக்கு காலேஜுக்கு ஸ்போர்ட்ஸ் டேக்கு வந்து செட் ட்ரெஸ் எடுக்கணும்னு சொன்னதுனால வந்து கடைக்கு போயிருந்தோம். செட் ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் நான் வந்து கலெக்ஷன்ஸ் பார்த்தேன், நல்லா இருந்தது. அவங்க ஃப்ரெண்டெல்லாம் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நாளைக்கு வந்து எடுத்துக்கலாம்னு சொன்னதுனால மட்டும் எது எப்படி கிளாத் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஃபோட்டோ பிடிச்சிருக்காங்க. ஏன்னா எல்லாருமே வேறு ஊர்லேருந்து வரனால அவங்க வந்து ஃபோட்டோஸ் மட்டும் பார்த்துட்டு நாளைக்கு வந்து வாங்கிக்கலாம்னு சொன்னதுனால அதை வாங்கிட்டாங்க. எங்கள் தங்கச்சிக்கு வந்து இந்த டாப் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இது எப்படி இருக்குன்ட்டு கமெண்டில் நீங்கள் சொல்லுங்கள். இந்த டாப் பிடிச்சிருக்கா
பிடிச்சிருக்கா இல்லை அந்த பிங்க் டாப் பிடிச்சிருக்கான்ட்டு பார்த்து சொல்லுங்கள். இல்லைனாலும் கபோர்டில் வேறு ஏதோ கலர் நல்லா இருந்துச்சுனாலும் அதையும் சொல்லுங்கள். எடு திருப்பு இங்கே வா ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம். இங்கே நல்லா இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டே இப்படி தான் கம்ப்ளீட் ஆச்சு. இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.